ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. சத்குரு அகத்திய மகர்ஷிகள் வழங்கிய சித்ரா பௌர்ணமி தியானம். ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். அன்பு நிறைந்த மானுடர்களே, சத்திய யுகம் என்பது மலர்ச்சியுறும் நிலையில் ஓர் உன்னத நிலையும் உதித்துள்ளது. சித்திரையின் முழு நிலவு என்பது அபூர்வமான ஆற்றல்களை உள்ளடக்கியது. சத்திய யுகத்தின் முதன்மையான முழு நிலவு காலம் என்பது ஓர் உன்னத செயலாற்றிடும். உதிர்ந்து மறையவுள்ள நிலவின் உள்மைய மூலக்கூறுகள் யாவும் சித்திரை முழு நிலவு காலம் அதில் வெளித்தோன்றி ஓர் பாதுகாப்பு வளையத்தினையும் உருவாக்கிடும். கலியுகம் முற்றிலும் அழிந்து மறையும் தருணம் வரை நிலவினை பாதுகாக்கும் ஆற்றலினை அதன் மைய மூலக்கூறுகளே உருவாக்கிடும். சத்தியயுகம் எனும் கற்பக விருட்சம் மலர்ந்து கனிதர வேண்டும் எனில் முதன்மையாக வித்து எனும் விதையானது நிலத்தினில் வேரூன்றிடல் வேண்டும். பன்முறை பற்பல வித்துக்கள் நிலத்தினில் செலுத்தப்பட்ட நிலையிலும் கற்பக விருட்சம் முழுமையடையவில்லை. பூக்கும் நிலையில் உதிர்ந்து கரைந்த கற்பக விருட்சமும் உண்டு. எனினும் தெய்வங்களின் கூட்டு முயற்சியினால் ஒளிப்பாலம் எனும் கற்பக விருட்சம் ஆதி விளக்கு எனும் விதையினை ஏற்று சக்தி மண்டல கோபுரங்கள் எனும் வேர்களையும் விழுதுகளையும் பரப்பி உயர்ந்தோங்கி வளர்ச்சியுற்று மனம் கமழும் மலர்களையும் வண்ணமயமாய் மலர்த்தியுள்ளது. இத்தருணத்தில் 108 கனிகளை முதன்மையாக உருவாக்கியுள்ள கற்பக விருட்சம் அவற்றை ஈசனிடம் சமர்ப்பிக்க முனைகின்றது. ஒற்றை விதையினை கொண்டு உருவாக்கப்படும் விருட்சம் போன்று அமையாது 12 தெய்வ வித்துக்களால் உருவான ஒளிப்பாலம் எனும் கற்பக விருட்சமானது வீரியமாய் வேரூன்றி ஒளிர்கின்றது. 12 தெய்வ ஆன்மாக்கள் ஒன்று கூடி ஆதி விளக்கு எனும் ஒற்றை விதையாக உருக்கொண்டு உருவாக்கிய கற்பக விருட்சமே அன்பாலயம் எனும் ஜோதிஸ்வரூப அமைப்பாகும். உதிக்கின்ற சித்திரை முழுநிலவு என்பது கற்பக விருட்சத்தின் வளர்ச்சியினை கண்டுணரும். அதன் மூலம் தனது மூல மைய அணுக்கதிர் அலைகளை புறத்தினில் நிலை நிறுத்தி கற்பக விருட்சம் அருளும் கனிகளை ஏற்று தனது ஆற்றல்களால் நிறைத்து சூரிய மையம் நோக்கி செலுத்திட உதவிடும். பரமாத்ம ஸ்வரூபமான சூரிய மையத்திற்கு 108 மானுட ஆன்மாக்கள் முதன்மையாய் சந்திரனின் மூல மைய ஆற்றல்களால் செலுத்தப்பட உள்ளதனை அனைவரும் உணரக்கடவது. அன்பு நிறைந்த மானுடர்களே, தெய்வ சங்கல்பங்களை ஏற்று எவரெல்லாம் கற்பக விருட்சமாகிய இறை ஒளியில் கலப்புற்று விண்ணோக்கி பயணித்து முக்தி பெற வேண்டும் என்றே கருதுகின்றீர்களோ அவர்கள் அனைவரும் விடுதலை பெறும் ஓர் உயரிய மார்க்கத்தினை யாம் எடுத்துரைக்க முனைகின்றோம். ஓர் உன்னத தியான மார்க்கத்தினை காலபைரவரின் அருளினால் வகுத்து வழங்கிட முனைகின்றோம். ஆத்மலிங்க பூஜைகளை ஏற்று உயரிய ஒளிப்பாலம் தனில் இணைந்தவர்கள்
பெரும் பலன் பெற்றிடுவர். எனினும் பணிவோடு முயற்சி கொண்டு தியானிப்பவர்களும் பெரும் பலனடைவர். சித்திரை முழுநிலவு அன்று வானில் ஒளி வீசிடும் நிலவு இத்தருணத்தில் உயரிய ஒளியுடன் வெளிப்படும். அதன் மூல மைய ஆற்றல்கள் புறம் நீங்கி ஒளி வளையமாக நிலைத்திருக்கும். சூட்சம உணர்வு கொண்டவர்கள் இதனை நன்கு உணர்ந்திருப்பர். ஆதி விளக்கின் ஒளிக்கற்றைகள் யாவும் மானுட ஆன்மாக்களோடு கலப்புற்று சந்திர சூரிய ஆற்றல்களோடும் கலப்புற முனைந்திடும். உன்னத செயலானது தீர்க்கமாய் நடைபெறும். இரவு பொழுது முழுவதும் ஒளி வீசும் சந்திரனை அனைவரும் துதித்து போற்றிடல் வேண்டும். எவ்விதம் ஆன்ம விடுதலை எனும் ஒளி பயணம் நிகழ்ந்தேறிடும் என்றறிக. ஓர் அற்புத தியான நிலையின் மூலம் ஆன்ம பயணம் விண்ணோக்கியே நிகழ்ந்தேறிடும். எமது ஒளிப்பாலத்தினில் இணைந்தவர்கள் அற்புதமாய் தங்களது ஆன்ம பயணம் நிகழ்வதனை உணர்ந்திடுவர். தியான நிலை குறித்தே தீர்க்கமாய் அறிய கடவது. தியானம். அதி உன்னத ஆன்ம பயண தியானத்தினை மேற்கொள்ளும் அன்பு மானுட ஆன்மாக்கள் 3 நிலைகளை உணர வேண்டும். ஒன்று உடல், மற்றொன்று உயிர் சக்தி, மற்றொன்று ஆன்மா. எவ்விதம் உடலினை பதப்படுத்த வேண்டும் என்றறிக. பகல் பொழுது முழுவதும் மிகவும் சாத்வீகமான உணவுகளையோ அன்றி கனிகளையோ ஏற்று இயன்ற அளவு மௌனத்தினை கடைபிடிக்க வேண்டும். மாலையில் நிலவினை கண்டு வணங்கி துதிக்க வேண்டும். பகல் பொழுதினில் உதித்திட்ட சூரியன் மறைகின்ற மாலை பொழுதினில் முதலில் சூரியனுக்கு நீரெடுத்து நிலம் விடுத்து ஈச கலப்பு எனும் ஆன்மாவும் பரமாத்மாவும் கலப்புறும் பேறு கிட்ட வேண்டும் என்றே அனைவரும் பிரார்த்தனை புரிய வேண்டும். பின்னர் உதிக்கின்ற முழு நிலவினை கண்டு ஆன்ம பயணத்திற்கு உறுதுணையாக உதவிடல் வேண்டும் என்றே பிரார்த்தித்தல் வேண்டும். தியான நிலைகளை ஏற்கும் முன்னர் அனைவரும் 3 தீபச் சுடர்களை முக்கோண வடிவினில் பொருத்திடல் வேண்டும். அவை 3ம் 3 வெவ்வேறு தாத்பரியங்களில் இணைந்து பணியாற்றிடும். சுய ஆன்மாவாகவும் சந்திரன் மற்றும் சூரியன் எனும் நிலையினை 3 தீபச் சுடர்களும் ஏற்கும். அன்றி சத்குரு, ஆதிசக்தி, ஆதிசிவன் எனும் நிலையினையும் ஏற்கும். அன்றி அன்பு, கருணை, காருண்யம் எனும் நிலையினையும் ஏற்கும். மேலும் உடல், உயிர், ஆன்மாவாகவும் செயல் புரிந்திடும். ஓர் ஆசனத்தில் அனைவரும் இலகுவாய் அமர்தல் வேண்டும். உடலினை ஓர் தீபச் சுடரினிடம் எண்ணங்களால் மனதின் துணை கொண்டு ஒப்படைக்க வேண்டும். அனைத்து உடல்களையும் காத்திடும் உன்னத நிலையில் சத்குருவாக யாமே வீற்றிருப்போம். அன்பினால் நிறைந்து தியானிக்கும் அனைத்து மானுடர்களின் உடலினையும் பூரணமாய் நிறைத்து காத்தருள்வோம். உயிர் சக்தியினை மற்றும் ஓர் தீபச் சுடரினிடம் ஒப்படைக்க வேண்டும். கருணை நிறைந்த ஆதிசக்தியானவர் அனைவரது உயிர் ஆற்றல்களையும் 2 கூறுகளாக பிளந்து ஒரு பிரிவு ஆற்றலை உடலோடும் மறுபிரிவு ஆற்றலை ஆன்மாவோடும் கலப்புறச் செய்திடுவார். இறுதியில் 3ஆம் தீபச் சுடரினை கண்ணுற்று
அனைவரும் ஆதி சிவனிடம் தங்களது ஆன்மாவினை சமர்ப்பணம் புரிந்திடல் வேண்டும். முதன்மையாக ஆதிமூல கணபதியினை துதித்து செயலாற்றிட முனைந்திடல் வேண்டும். விழிகளை திறவு கொண்டு சத்குருவாய் எமை ஏற்று வணங்கி முதல் தீபச் சுடரினிடம் உங்களது உடலினை பூரணமாக அர்ப்பணிப்பதே முதன்மை தியான நிலையாகும். பின்னர் எண்ணங்களை குவித்து உயிர் சக்தியினை ஆதிசக்தியாகிய இரண்டாம் தீபச் சுடரிடம் செலுத்திடுங்கள். அத்தருணத்திலேயே சந்திரனையும் வணங்கி போற்றிடுங்கள். இறுதியாக ஆன்மாவினை மூன்றாம் தீபச் சுடரான ஆதி சிவனாரிடம் ஒப்படைத்து சூரியனை வணங்கி துதித்து தியான நிலைகளை துவங்கிடல் வேண்டும். முதன்முறையாக மும்முறை ஆதி கணபதியினை துதித்து உடலினை சத்குருவாய் வீற்றுள்ள ஓர் ஜோதிஸ்வரூப தீபச் சுடரினிடம் பூரணமாக சமர்ப்பித்து பின் உயிரினை இரண்டாம் தீபச் சுடரினிடம் பூரணமாய் சமர்ப்பித்து இறுதியில் ஆன்மாவினை மூன்றாம் தீபச் சுடரினிடம் பூரணமாய் சமர்ப்பிப்பதாக எண்ணியே ஆழமாய் தியானிக்க வேண்டும். விழிகளை மலர்த்தி சமர்ப்பணம் புரிய வேண்டும். சமர்ப்பணம் புரிகின்ற தருணத்தில் ஒரு துளி நீரெடுத்து தீபச் சுடரின் அருகினில் சமர்ப்பிக்க வேண்டும். உடலும் உயிரும் ஆன்மாவும் நேர்கோட்டினில் செங்குத்தாய் ஒன்றிணைந்துவிடும். உடல் கடந்து பயணிக்கும் ஆன்மாவிற்கு ஆற்றல்களை வழங்கிட உயிர் அணு முற்படும். உடலினை பாதுகாக்கவும் முற்படும். எனில் உயிர் சக்தி இரு கூறுகளாக பிரிந்து ஒன்று உடலோடும் மற்றொன்று ஆன்மாவோடும் ஒன்றென திரிபு அற கலந்து விடுவதனை உணர்ந்து தியானிக்க வேண்டும். நீரினை நிலம் விடுத்து தீபச் சுடரினை வணங்கிய பின்னர் விழிகளை மூடிய நிலையினில் அமர்தல் வேண்டும். அனைவரும் ஓர் தூய வெண்மை நிற வஸ்திரம் கொண்டு சிரசினை மறைத்து தியானிப்பது அதிக பலனை அருளிடும். ஆதி விளக்கு எனும் ரூபம் தனை மூடிய விழிகளின் முன் இருத்தி வணங்கி போற்றிடல் வேண்டும். ஏனெனில் ஓர் விண்கலமாக உருமாறி ஆன்மாக்களை சந்திர சூரிய நிலைகளோடு கலப்புறும் வண்ணம் செயலாற்றிட உதவிடும் ஓர் உன்னத வாகனமாக ஆதி விளக்கானது செயல் புரிந்திடும். அனைவரும் தங்களது ஆன்ம ஜோதியானது சரிபாதி உயிர் சக்தியினை ஏற்று ஒன்று கலப்பதனையும் உடலானது சரிபாதி உயிர் சக்தியோடு ஒன்று கலப்பதனையும் உணர்ந்து தியானிக்க வேண்டும். 3 தீபச் சுடர்கள் 2 தீபச் சுடராக உருமாறி உடலாகவும் ஆன்மாவாகவும் நிலை நின்று அதீத்த ஒளியினை உமிழ்வதனை ஆழ்ந்து உணர வேண்டும். முதல் தீபச்சுடர் எனும் உடலானது உயிர் சக்தியோடு பிணைந்து 2 புருவங்களின் மத்தியில் நடு நெற்றிப் பகுதியின் மையத்தில் ஓர் ஒளி ரூபமாய் பிரகாசமாய் நிலைத்திருப்பதனை உணர்ந்து தியானிக்க வேண்டும். உடல் சக்தியும் உயிரின் ஒரு பாதி சக்தி நிலைகளும் ஒருங்கிணைந்து சிரசின் மையத்தில் பிரகாசமாய் ஒளி வீசுவதனை கண்டுணர்ந்து தியானித்த பின்னர் சிரசின் உச்சியில் புறம் நீங்கி நின்றிருக்கும் உயிர் சக்தி கலப்புற்ற ஆன்ம ஜோதியினை கண்டு உணர்தல் வேண்டும். ஆதி விளக்கின்
அடித்தளமாகிய ஸ்ரீ சக்கரமான மேருவாக நிலைத்திருக்கும் பகுதியே சிரசின் மையத்தில் உயிராகவும் உடலாகவும் நிலைக்கும் ஜோதி ஸ்வரூபம் என்பதனை உள்ளேற்று சுழல்கின்ற சக்கரங்களாக நிலைக்கும் பகுதியே நீண்டு கொண்டு செல்கின்ற ஒளிப்பாலம் என்றே எண்ணி தியானித்து ஆதி விளக்கின் உச்சத்தில் உள்ள பகுதியே சிவ ஆற்றல்கள் என்றும் அதனோடு கலப்புறும் ஆன்ம ஜோதியே மெல்ல மெல்ல விண்ணோக்கியே பயணிக்கும் என்பதனையும் உணர்ந்து தியானிக்க வேண்டும். சிரசினை கடந்து உச்சத்தில் நிலைக்கும் ஆன்ம ஜோதியினை கண்ணுற்று வணங்கி துதித்து அதன் பயணமானது துவங்குவதனை மிகவும் ஆழ்ந்த சத்திய நிலையினில் ஏற்க வேண்டும். மெல்ல மெல்ல சிரசினை கடந்து பயணிக்கும் ஆன்ம ஒளியினை உணர்ந்து உணர்ந்து தியானிக்க கடவது. சிரசின் மையத்தில் உள்ள உடல் ஜோதியும் சிரசினை கடந்து பயணிக்கும் ஆன்ம ஜோதியும் ஓர் ஒற்றை ஒளி இழையினால் பிணைக்கப்பட்டிருப்பதனை உணர வேண்டும். மெல்ல பயணிக்கும் ஆன்ம ஜோதி என்பது முழு நிலவினை நோக்கியே பயணித்திடும். 12 தெய்வங்களின் அருள் சக்தியும் 3 நிலை பயணங்களுக்கு உதவிடும். சத்குருவாக நிலைத்துள்ள அகத்திய மகரிஷிகளாகிய யாமும் எம்மோடு இணைந்திட்ட 7 மலையான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ஹயக்ரீவ மகரிஷிகளும் ஆன்ம பயணம் மேற்கொண்ட உடல்களை பூரணமாய் பாதுகாத்தே நிலைத்திருப்பர். உடலை பாதுகாத்திட 4 துணையும் உதவிடும். ஆதிசக்தியும் அவரோடு பிணைந்த ஆதிமகா கணபதியும் ஆதிமகா சரஸ்வதியும் கால பைரவரும் ஒன்றிணைந்து உயிர் சக்தியினை பாதுகாத்திடுவர். ஆன்மாவானது சந்திரனை அடையும் தருணம் வரை இணைந்து பாதுகாத்திடுவர். 108 மானுட ஆன்மாக்கள் சந்திரனை அடைந்த பின்னர் சந்திர ஒளியோடு தனித்த முறையினில் ஒன்று கலப்பர். பின் அவை யாவும் ஒற்றை ஆன்ம அணுவாக உருக்கொள்ளும். 108 மானுட ஆன்மாக்களையும் ஒற்றை ஆன்ம ஒளியாக ஒன்று திரித்து சூரிய மையம் நோக்கியே ஈர்த்து சென்றிட ஆதிசிவனார் பூரண உதவிகளை பொழிந்திடுவார். அவரோடு இணைந்த திரு அண்ணாமலையாரும் ஞான ஆஞ்சநேயரும் ஹரிஹரசுத ஐயப்பனும் அருளாசி புரிந்தே காத்திடுவர். எனில் தியானிக்கும் மானுடர்கள் அனைவரும் தங்களது ஆன்ம ஜோதியானது பிற மானுட ஆன்ம ஜோதிகளோடு கலப்புற்று ஒற்றை ஜோதியாகவும் ஒளி நிறைந்த பிரகாசமான விண்மீன் போன்றும் நிலைத்திருப்பதனை உணர்ந்து தியானிக்க வேண்டும். 4 திசைகளிலும் 4 உயரான்மாக்களும் தனித்த ஒளிச்சுடராய் நிலைத்திருக்க 108 மானுட ஆன்மாக்களும் ஒன்றிணைந்த ஒளிப்பிழம்பானது மத்தியில் நிலை நின்று சந்திரனிலிருந்து சூரியனை நோக்கியே பயணிப்பதனை உணர்ந்து உணர்ந்து ஆழமாய் தியானிக்க வேண்டும். பல்வேறு உலகங்களை கடந்து பயணித்து சூரியனை அடையும் ஆன்மாக்கள் அதன் வெப்பத்தினை உள்ளேற்க வேண்டும். ஆதி சிவனார் முன்னின்று பயணிக்க அண்ணாமலையார் பின்தொடர 108 ஆன்மாக்களும் இணைந்த ஒளிப்பிழம்பானது சூரியனில் மெல்ல மெல்ல உட்பிரவேசம் கண்டிடும்.
பின்தொடரும் ஆஞ்சநேயரும் ஐயப்பனும் பூரண பாதுகாப்பினை நல்கிடுவர். சூரிய வெப்ப கதிரலைகளில் உட்கலக்கும் ஆன்மாக்கள் தங்களது உடலிலும் அவ்வெப்ப அலைகளை உணர்ந்திருப்பர். பின்னர் மெல்ல பயணித்து சூரியனின் மையமான பரமாத்ம ஸ்வரூப ஒளியோடு ஒன்று கலக்கும் உன்னத ஈசக்கலப்பு எனும் நிகழ்வானது நிகழ்ந்தேறிடும். அத்தருணத்தில் 108 ஆன்மாக்களும் தனித்து பிரிந்து ஒற்றை ஜோதியாக நிலைத்து ஆழ்ந்த குளிர்ச்சியினையும் ஈர்ப்பு நிறைந்த காந்த சக்தியினையும் ஆழமாய் உணர்ந்திடுவர். உடல் முழுவதும் குளிர்ச்சி பரவிடும். சிரசினில் ஒளிக்கற்றைகள் பெருகிடும். இந்நிலைதனை அனைவரும் ஆழ்ந்து உணர்ந்து ஏற்க வேண்டும். பரமாத்மாவாகிய ஈச ஒளியோடு ஜீவாத்மாக்கள் யாவும் ஒளி ரூபத்தினில் கலப்புற்று நிலைப்பதனையும், சூரியனின் மையப்பகுதியில் தீர்க்கமாய் பயணித்து பூரண ஆற்றல்களையும் ஏற்பதனையும் உணர்ந்து தியானிக்க வேண்டும். உடல், உயிர், ஆன்மா ஆகிய மூன்றும் சரிசம ஆற்றல்களை சூரிய மைய அணுசக்தியிடமிருந்து பெறுவதனை உணர வேண்டும். உடலின் அதிர்வு அலைகள் ஓங்குவதனையும், சிரசினில் புதிய அதிர்வு அலைகள் உருவாகி ஒளி பெருகுவதனையும் உணர்ந்து தியானிக்க வேண்டும். அத்தருணத்தில் ஈச ஒளியாகிய சூரிய மைய ஒளியினிடம் ஓர் உன்னத பிரார்த்தனையினை வெளிப்படுத்த வேண்டும். இப்பூ உலகினில் வாழ்கின்ற அனைத்து ஆன்மாக்களும் இப்பரவச நிலையினை அவசியம் ஏற்க வேண்டும் எனும் சங்கல்பத்தினை உருவாக்கியே தியானிக்க வேண்டும். பூமியிலிருந்து ஒவ்வொரு ஆன்மாக்களும் விண்முகடுதனை கடந்து சந்திரனை ஏற்று சூரிய மைய ஒளியோடு கலப்புற வேண்டும் என்றே ஆழ்ந்து தியானித்து பிரார்த்திக்க வேண்டும். மனமானது விரிந்து செயல்புரிய வேண்டும். உச்சமான தருணம் அதனை ஏற்று உயரிய நிலைகளை எய்தி ஜீவாத்மா பரமாத்மா கலப்பினையும் உணர்ந்து அனைத்து ஆன்மாக்களும் இந்நிலையினை விரைந்து எய்திடல் வேண்டும் என்றே பிரார்த்தனை புரிதல் வேண்டும். பின்னர் தீர்க்கமாய் மனமுருகி நன்றி உரைத்து சூரிய மையம் விடுத்து வெளியேறி 108 மானுட ஆன்மாக்களும் பிணைந்து ஒற்றை ஜோதியாக உருக்கொண்டு 4 தெய்வ ஒளி சக்திகளின் பாதுகாப்பினையும் ஏற்று மீண்டும் சந்திரனை அடைந்து பூரண நன்றி உரைத்து ஆதிசக்தியோடு இணைந்த தெய்வங்களின் துணையினையும் ஏற்று பயணிப்பதனை உணர்ந்து தியானிக்க வேண்டும். சந்திரனை அடைந்த பின்னர் 108 ஆன்மாக்களும் தனித்த ஆன்ம ஜோதியாக மீண்டும் உருக்கொண்டு தங்களது சிரசினை நோக்கி ஆனந்தமாகவும் தீர்க்கமாகவும் வீரியமாகவும் பயணிப்பதனை உணர்ந்து உணர்ந்து தியானிக்க வேண்டும். மெல்ல மெல்ல சிரசின் உச்சியினை அடையும் ஆன்ம ஜோதி சிரசினுள் பிரவேசித்து உடல் மற்றும் உயிர் சக்தி இணைந்திட்ட ஜோதிப்பிழம்போடு கலப்புற்று பூரண அமைதி, சாந்தி, ஆனந்தம் போன்ற அரிய உணர்வுகளை அருள்வதனை உணர்ந்து ஏற்க வேண்டும். 3 ஜோதிகளாய் உருக்கொண்டு 2 ஜோதிகளாய் உருமாறி பயணித்து இறுதியில் ஒற்றை ஜோதியாய் உருமாறி நிலைத்திட்ட ஆன்மாவினை கண்டு உணர்ந்து
ஆனந்த பேறு பெற்று அன்பினால் நிறைந்து வழிவதனை உணர வேண்டும். பின்னர் உடல், உயிர், ஆன்மா என்ற 3 நிலைகளில் ஜோதி ஸ்வரூபமானது பிரிந்து செயல்புரிய துவங்கிவிடும். உடல் ஜோதியானது மூலாதாரம் வரை உடல் முழுவதும் பாய்ந்து பயணித்து ஈச ஆற்றல்களை வழங்குவதனை உணர்ந்து கண்ணுற வேண்டும். பின்னர் சிரசின் மத்தியில் நிலை நின்று சிரசு முழுவதும் ஒளியினை பரப்பி அமைதியினை அருளுகின்ற உயிர் எனும் ஜோதியினை எண்ணி வணங்கி நன்றி உரைத்து விழிகளில் நீர் பெருகிட தியானிக்க வேண்டும். இறுதியில் சிரசினை கடந்த நிலையினில் நிலை நின்று உயிர் அணுவின் மூல மையத்தோடும் கலப்புறும் ஆன்ம ஜோதியினை வணங்கி துதித்து தியானிக்க வேண்டும். உடலுக்கும் உயிருக்கும் ஆன்மாவிற்கும் இடையே உள்ள பற்பல திரைகள் நீங்கி ஒருமித்த ஆற்றல்கள் வெளிப்படுவதனை உணர வேண்டும். பேரானந்த நிலை பரவி உடலினை முழுமையாக நிறைத்து பின்னர் இல்லத்தினையும் நிறைத்து வசிக்கும் பிரதேசம் மற்றும் இவ்வுலகம் முழுவதும் பல்கி பெருகுவதனை உணர்ந்து தியானியுங்கள். கோடி சூரிய பிரகாசம் தனை ஒவ்வொருவரது ஆன்மாவும் வெளிப்படுத்துவதனையும் அதன் மூலம் உலக ஆன்மாக்கள் முழுமையான ஒளியினை பெற்று முக்தி பெற வேண்டும், விடுதலை அடைந்து விண்ணில் கலப்புற வேண்டும் என்கின்ற எண்ணத்தினை ஆழ்ந்து ஏற்பதனையும் உணர்ந்து தியானித்து ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை 3 முறை ஆழ்ந்து ஒலித்து 12 தெய்வங்களுக்கும் நன்றி உரைத்து தியானத்தினை நிறைவு செய்திடல் வேண்டும். சந்திரன் உதித்து விழிகளுக்கு புலப்படும் தருணம் முதல் முற்றிலும் மறையும் தருணம் வரை ஆதி விளக்கு எனும் விண்கலமானது பயணித்து கொண்டே இருக்கும். பன்முறை பயணித்து அனைத்து ஆன்மாக்களுக்கும் உயரிய நிலைகள் சித்திக்கவும் வழிவகை புரியும். முதன்முறை பயணிக்கும் தருணம் விழிப்போடு பல பிறவிகளாய் காத்திருந்த ஆன்மாக்களை மாத்திரமே ஏற்று பயணிக்கும். 108 ஆன்மாக்களே முதன்மையாய் பயணிப்பர். பின்னர் தொடர் செயலாக 9 முறை ஆதி விளக்கு விண்கலமாக உருக்கொண்டு 108 மானுட ஆன்மாக்களை ஏற்று ஈசனை நோக்கியே பயணித்திடும். ஆதி சிவனாரே விரிந்து இயங்கி ஆன்மாக்களை விடுவிக்கும் முதற் பணியினை ஏற்றுள்ளார். ஆதி சிவனாரின் முதல் பணி விரிந்துள்ளது எனில் அனைவரும் திங்கட்கிழமை எனும் சோமவார தினமதிலே மாலை முதல் விடியல் பொழுது வரை உள்ள இரவு பொழுதினில் ஆழமாய் தியானிக்க கடவது. சிவ ஆற்றல்கள் பெருகி இருக்கும் எத்தருணத்திலும் தியானிக்கலாம். சித்திரகுப்தரும் பற்பல ஏடுகளை துறந்து அனைத்து ஆன்மாக்களுக்கும் முக்தி வழங்கிட அருள் புரிவார். சத்திய யுகத்தினில் பிரவேசித்த ஆன்மாக்கள் அனைவரும் முக்தி பெற்று பூரணத்துவம் அடைவர். முன்னரே ஈச கலப்பு கண்ட பல ஆன்மாக்களும் மீண்டும் கலப்பு கண்டு சத்திய யுகத்தினில் பிரவேசித்திடும். உணர்வு நிலைகள் ஓங்கிட அனைவரும் ஆழமாய் தியானித்து ஒளியினை பெருக்கிடுங்கள். பூரண அன்பு நிறை ஆசிகள்.